நாங்கள் எமது பதிப்புக்குரிய தவசாளரின் அருள்சாரணை வேண்டி இந்த வாகனங்கள் எமது பாடசாலை நேரங்களிலே தவித்துக் கொள்ள வேண்டும் என்று கடந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானித்து அதற்குரிய முடிவை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் அந்த வாகனங்களை இடைநிறுத்தி அதற்குரிய விளக்கங்களை வைக்க வேண்டும். அனைவரும் நீங்கள் அதுக்கு சமூகம் தர வேண்டும் என்று மதிப்புக்குரிய தவசாளர் கூடியதற்கு இணங்க நாங்கள் அனைவரும் இங்கே சமூகம் அளித்து அந்த விடயத்தை நாங்கள் ஒத்துழைப்பு நல்கி செய்திருந்தோம். அந்த வகையிலே அது எங்களுக்கு முக்கிய விடயம். நாடு பூராக அரசாங்கம் அதை அந்த நடைமுறையை படுத்தியிருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பிரதேச சபை மண்முறை மேற்கு ஆரம்பித்த நிகழ்வு நாடு பூராகவும் நடைபெற்றிருக்கின்றது. மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். எனவே அந்த விடயம் பிறகு நான் மோதூரில் பார்க்கும் போது தமிழரசு கட்சி இந்த விடயத்தை செய்ததாக நாங்கள் மோதூரில் பார்த்தோம். இது வேதனைக்குரிய விடயம். இங்கே நாங்கள் வந்தவர்கள் எல்லா கட்சியிலிருந்து வரலாம். இங்கே வந்தவர்கள் எல்லோரும் எமது மண்முறை மேற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள். அது நீங்க வழங்கியிருக்கலாம். மண்முறை மேற்கு பிரதேச சபை தவசாளர், மண்முறை மேற்கு பிரதேச உப தவசாளர், மண்முறை மேற்கு உறுப்பினர்கள் இதை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் என்று கூறியிருந்தால் அது வரவேற்கக்கூடிய விடயம். அதை நீங்கள் என்ன முகம் கொண்டு சொன்னீர்களோ தெரியல. அடுத்து எங்களை எதிர்கட்சியாக நீங்கள் சில இடத்தில் கூறியிருக்கின்றீர்கள். தவசாளர் வாயால் வரக்கூடாது. ஏனென்றால் வட்டார பம்பர் வியாசார பம்பர் என்று உங்களுக்கு செயற்குணர் வந்திருந்தால் கூறுங்கள், நாங்கள் பேசாமல் ஒதுங்கிக் கொள்வோம். எமது அரசியல் யாப்பிலே அந்த விடயம் இல்லை. சக உறுப்பினர்களும் உறுப்பினர்கள் தவசாளர் இல்லாத பட்சத்திலே எங்களுடைய உபதவசாளர் சபையை நடத்தலாம். உபதவசாளர் இல்லாத பட்சத்திலே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இதில் ஒருவரை தெரிவு செய்து நடத்தலாம். கட்சி பேதம் அல்ல, உறுப்பினர்களுக்கு. இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு தெரியவில்லை. நான் ஏற்கனவே சொன்னால் இந்த வளவாளர்களை கொண்டு நடத்த வேண்டும். எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டும். இந்த பிரதேச சபை ஒரு அங்கமாக இருக்கின்றது. ஒரு குட்டி நாடாளுமன்றம் துப்புரவாக எங்களுடைய செக்ரட்டரி அந்த விடயத்தை செய்திருக்காங்க. பல விடயங்கள் அவர் குழந்தையா இருக்கிறபடியால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய சபையை கொண்டு வழியை நடத்த வேண்டும். எங்களுடைய சபை பின்னடையக்கூடாது. நீங்கள் எடுக்கிற அத்தனை முடிவுகளுக்கு நாங்கள் ஒத்தாசை நல்கி வந்திருக்கிறோம். கட்சி மீது நாங்கள் பார்க்கவில்லை. எனவே எங்களை நீங்கள் ஒரு மனிதனாக நினைத்து வழி நடத்துங்கள். நாங்கள் பல சபைகளை எதிர்த்து வந்திருக்கிறோம். இந்த 8 பிரதேச சபை ஒரு மாநகர சபை நடத்திய அந்த டிஎம்பி கட்சி காலத்திலே நான் எதிர்கட்சியாக இருந்தவர்கள். எங்களுக்கு ஏற்கனவே வந்த 3 கோடி ரூபாயில் எனக்கு 1 கோடி ரூபாய் அந்த கட்சி வழங்கியது. 2 கோடி ரூபாய் ஆளுங்கட்சிக்கு 1 கோடி ரூபாய் எதிர்கட்சி. கடைசாயிரத்து எதிர்கட்சி தலைவர் தான். முதலாவது எதிர்கட்சிகள் தலைவர் ராதா, 2வது எதிர்கட்சி தலைவர் தான். இன்று வந்து வட்டார முறையில் வந்திருக்கு. வட்டார முறையில் வந்தவுடனே வந்து நாங்கள் வட்டாரத்தை வந்துவிட்டோம், நாங்கள் தான் இங்கே அதிகாரி என்று கூறுவது போல சகல உறுப்பினரை சமமன்றத்தை நீங்கள் நடத்தி கொண்டால் நாங்கள் உங்களுக்கு பின்னால் வருகிறோம். இல்லாட்டி நாங்கள் கருப்பு ஆடை அணிந்து கொண்டு அடுத்த சபைக்கு வருவோம். புகழ் வாருங்கள், இந்த சபையின் நடவடிக்கைகள் நாங்கள் எப்படி செய்கிறோம் என்றது உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். அப்படி போகக்கூடாது. நாங்கள் உள்ளாட்சி அமைச்சு மட்டும் போறதுக்குரிய நிலவரம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் மதிக்கிறோம் தவசாளரை, உறுப்பினர்களை மதிக்கிறோம். உறுப்பினர்களை நாங்கள் என்ற மண்முறை மேற்கு அபிவிருத்தி செய்வதற்காக வந்தவர்களை தவிர கட்சி பேதம் பார்ப்பதற்கு வந்தவர்கள் அல்ல. அப்படி இல்லாட்டி ஒரு தமிழர் கட்சி ஒரு காரியாலயமா நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள், நாங்கள் வெளியிடை போகின்றோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கையும் முடிவு. நன்றி.